லவ் பண்ணுற பொண்ணை கூட நம்பிலாம் நான் கூட இருக்க ஃப்ரெண்டை நம்ப சும்மா சொல்லிட்டான். நான் ஏன் சொல்கிறேன் வீடியோ ஃபுல்லாக பார்த்தேன் உங்களுக்கு. சூரியன் ஒரு ப்ரோ மெசேஜ் பண்ணாரு. அவருக்கு ஆல்ரெடி பிரேக்கப் ஆயிடுது. அதனால அவர் வெளில போகணும். அந்த டைத்தில் ஒரு பொண்ணு எப்படின்னா அவனோட லைஃப்பில் வருது. ஸோ அந்த பொண்ணு எப்படின்னா அவர்கிட்ட சென்டிமெண்ட்டாக அவனுக்கு பேசுது. இதான் என்ன நான் அவனுக்கு பார்த்தேன், எனக்கு ரொம்ப அவனுக்கு பிடிக்கும், நான் அவன்கிட்ட பேசணும் நிறையா நாள் ட்ரை பண்ணியிருக்கேன், அதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சென்டிமெண்ட்டாக பேசுகிறேன். அவன் ஒரு டேரக்டாக சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி எனக்கு பிரேக்கப் ஆயிருக்கு, நான் இப்போ தான் எல்லாம் வந்துட்டு எனக்கு எதாவது இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் பண்ணேன். அந்த பொண்ணு எப்படின்னா ஹோப் கொடுத்துருக்கு, நான் உன்னை தேடி வரேன், நான் எப்படி விட்டு போகணும்னு நினச்சேன், நான் ஏன் உன்னை தேடி வரப்போன்னு சொல்லிட்டு கொஞ்சம் சென்டிமெண்ட்டாக பேசி இவரோட மைண்டை சேஞ்ச் பண்ணிடுது. ஸோ இவர் அப்படி தான் சொல்லியிருக்காரு, கொஞ்சம் டைம் எடுத்துக்கோ, எனக்கு எப்பவுமே இது இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லும்போது கூட இல்லை நீ எனக்கு வேணும், நான் எப்படினாலும் உன்னை சேஞ்ச் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் பேசியிருக்காங்க. அப்புறம் அவரும் மைண்ட் சேஞ்ச் ஆகிட்டார். ஸோ 2 பேரும் நல்லா தான் லவ் பண்ணியிருக்காங்க. இந்த பொண்ணோட கூட இருக்க பர்சன் என்ன பண்ணாங்க, அந்த பொண்ணோட ஃபேமிலியில் போய் இந்த மாதிரி அவள் சூர்யான்ற ஒரு பையன் கூட சுற்றிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போட்டு கொடுத்தாங்க. அந்த பொண்ணோட முறப்பையன், அந்த பொண்ணோட அண்ணன், இவங்க எல்லாமே என்ன பண்ணுறாங்க, இந்த பையனுக்கு மெசேஜ் பண்ணுறது, கால் பண்ணி மறக்கிறது, கிட்ட வரல திட்டுறது, இந்த மாதிரிலாம் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு மறப்பு வந்துருக்கு. பொண்ணுக்கு ஒரு எக்ஸ் இருந்துங்க, அது இந்த பையனுக்கு அப்போ தான் தெரியும். அந்த எக்ஸுமே எப்படின்னா இந்த பையனுக்கு கால் பண்ணி அதான் அவளுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, எது சும்மா கால் பண்ணுறேன்னு சொல்லி இவன்கிட்ட சொல்லி மாற்றிருக்கான். அப்போ தான் தெரியும் இந்த பையனுக்கு ஒரு எக்ஸ் இருக்குன்றாரு. ஸோ அதுலேருந்து அவன் நெக்ஸ்ட் அந்த பொண்ணை கேட்கும்போது அந்த பொண்ணு என்ன பண்ணிடுச்சுன்னா எல்லாத்தையும் லாக் பண்ணிட்டு போயிடுச்சு. ஸ்டில் அந்த பொண்ணை அவன் லவ் பண்ணுதா இல்லையான்னு கூட இன்னமும் அவனுக்கு தெரியுது. அந்த ஸ்டேஜ் தான் அவன் இருக்கான். நான் அந்த பொண்ணுகிட்ட கேட்குறேன், ஒருத்தர் வேணாம்னு சொல்லி நிற்கும்போது நீங்களாம் வந்துடுங்க, அவனுக்கு ஒரு ஹோப் இருக்குங்க, அவனோட மைண்டை சேஞ்ச் பண்ணிங்க, இப்போது உங்களோட தேவைக்காண்டி அவனை விட்டு போயிட்டீங்க. அப்போ அவனோட மென்டல்